முத்திரையை போட்டுட்டா போட்டவனே மாற முடியாது. தேவன் வார்த்தை மாறாதவர், அவருக்கு முத்திரையே தேவையில்லை, அவர் வார்த்தை தான் முத்திரை. ஆனா உனக்கு கன்ஃபர்மேஷன் வேணுன்றதுக்காக நீ விசுவாசி ஆன போது உனக்கு கிறிஸ்து இயேசுக்குள் முத்திரை போட்டாராம். ஆமென். தேவன் நீங்கள் விசுவாசிகள் ஆன போது உங்களுக்கு தெரியுது தெரியலன்னா அவர் யோசிக்கல. உங்களுக்கு தெரியாட்டினாலும் நீங்க அதை உணராட்டினாலும் அவர் குத்துறத குத்திட்டாரு. கை தட்டுங்க அவருக்கு. என் மேல முத்திரைய போட்டுட்டார். இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் வாசனை கடந்து செல்ல விரும்புகிறேன். எபேசியர் 1:13. எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிகள் ஆனபோது. எத்தனை பேர் விசுவாசிகள் ஆயிட்டீங்க? கை தூக்குங்க, உங்க முகத்தை பார்க்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. கை தூக்குங்க பார்ப்போம். விச ஊசியாரு விசுவாசி? நீங்களே விசுவாசி ஆயிட்டீங்களா? லைவ்ல எத்தனை பேர் பார்த்துக்கிட்டீங்க? எத்தனை பேர் விசுவாசி ஆகிட்டீங்க? கை தூக்குங்க. ஆமென். ஏன்னா கை தூக்குங்க, இட்ஸ் அ ப்ரொஃபட்டிக் ஆக்ஷன். கை தூக்குங்க. நீங்கள் விசுவாசிகள் ஆன போது, இப்போ இல்லை, விசுவாசி ஆன போது. என்னைக்கு விசுவாசி ஆனீங்க தெரியுமா? நான் 1990 மே மாதம் நான் விசுவாசி ஆகிட்டேன். ஆமென் சொல்லுவோம். விசுவாசிகள் ஆன போது, இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியால் அவருக்குள், நான் இப்போ வாசிப்பேன், நீங்க எல்லாம் கை தட்டணும். முத்திரை போடப்பட்டீர்கள். I was sealed. கையை தட்டு. நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட போது கர்த்தர் என் மேல என்ன போட்டாராம்? கையை தட்டுங்க. இந்த வசனத்தை ரொம்ப கேஷுவலா கடந்து போயிடுறோம். ஆனா அந்த முத்திரைன்ற வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு இருக்கு. ஒரு முத்திரையை போட்டுட்டா அதுக்கப்புறம் போட்டவனே மாற முடியாது. முத்திரையை போட்டுட்டா போட்டவனே மாற முடியாது. தேவன் வார்த்தை மாறாதவர், அவருக்கு முத்திரையே தேவையில்லை, அவர் வார்த்தை தான் முத்திரை. ஆனா உனக்கு கன்ஃபர்மேஷன் வேணுன்றதுக்காக நீ விசுவாசி ஆன போது உனக்கு கிறிஸ்து இயேசுக்குள் முத்திரை போட்டாராம். ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஒருவன் தான் விசுவாசி ஆன போது தனக்குள்ளே என்ன வேலைகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் அதுதான் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்க விசுவாசி ஆகுறீங்களே, ஆகும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்குது. ஆகவே விசுவாசி ஆன போது என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் இப்பொழுது அமர்ந்திருப்பது போல நீங்கள் அமர்ந்திருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நான் விசுவாசி ஆன போது என்னெல்லாம் நடந்திருக்கு என்பதை ஆவியானவர் பார்க்கும்படி உங்கள் கண்களை திறந்தருள்வாராக. நீங்கள் விசுவாசிகளான போது முதலாவது உங்களுக்கு முத்திரை போட்டாராங்க கர்த்தர். முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, நான் விசுவாசியான போது என்ன நடந்தது என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க எவ்வளவு ஆசீர்வாதத்தை வாங்கினாலும் உங்களுக்கு அந்த அறிவு இல்லைன்னு வச்சுக்காங்களேன், நீங்க எப்படிதான் இருப்பீங்க? அந்த ஆசீர்வாதத்தை வாங்காதவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படித்தான் இருப்பீங்க. நீங்க கையில் ஒரு 500 ரூபா இருக்கு, நீங்க பிரியாணி சாப்பிட்றீங்க ஒரு 300 ரூபாய்க்கு. 300 ரூபாய் இங்கே இருக்கு, 300 ரூபா இருக்கு. 300 ரூபா கொடுத்து பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டீங்க. வந்தவொன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுது உங்களுக்கு. ஆனால் ஐஸ்கிரீம் கூட ஒரு 200 ரூபா வேணும். ஆனால் 200 ரூபா உங்கள்கிட்ட இல்லை. அதனால் ஆசைப்பட்டாலும் சாப்பிடாம வரீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பையில் ஒரு 200 ரூபா இருக்கு. நேற்று பேண்ட்டு போடும்போது வச்சிருந்த 200 ரூபா இருக்கு. அப்போ 200 ரூபா உங்கள்கிட்ட இருந்தாலும் இருக்குன்ற அறிவு இல்லாதனால நீங்கள் ஐஸ்கிரீம் கடையை பார்த்துட்டே தான் வீட்டுக்கு வரப்போறீங்க. அப்போ இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதும் சாப்பிடாததும் ரூபா இருக்கா இல்லையா என்பதை பொறுத்தல்ல, ரூபா இருக்குன்ற அறிவு இருக்கா இல்லையா என்பதுதான். ஸோ தேவன் நீங்கள் விசுவாசிகள் ஆன போது உங்களுக்கு தெரியுது தெரியலன்னா அவர் யோசிக்கலை. உங்களுக்கு தெரியாட்டினாலும் நீங்கள் அதை உணராட்டினாலும் அவர் குத்துறத
குத்திட்டாரு. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. என் மேல முத்திரைய போட்டுட்டாரு. முதலாவது தேவனை குறித்த அறிவு தான். அந்த கர்த்தர் சொன்னார், மிருகங்களை குறித்த அறிவு மனுஷனை மிருகமாக்குது. மிருகத்தின் அறிவு மனுஷனை மிருகமாக்குது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. நேபுகாத்நேச்சர், பைபிள் சொல்லுது மிருகங்களின் அறிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. த மைண்ட் ஆஃப் அனிமல்ஸ். நான் சொல்றான் தானியேல், மிருகங்களின் அறிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையால் நேபுகாத்நேச்சர் மிருகங்களை போல புல்ல கடிச்சு தின்னு இருந்தானா. அந்த புறத்துல இருக்க ராஜான் எவனுமே பார்க்க விடல. அந்த புறத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு, மாசிலா அப்படி பாடிக்கிட்டு இருக்கல. அந்த புறத்துல புல்லு மெஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் மிருகம் ஆயிட்டாரு? எல்லாம் சொல்லுங்க. மிருகத்தின் அறிவு வந்தனால மிருகம் ஆயிட்டாரு. அடுத்து மனுஷனுடைய அறிவுன்னு ஒன்று இருக்கு. ஆமா, 100 ரூபா கொடுத்தா 110 ரூபாய் வாங்கணும். இது மனுஷ அறிவு. அப்ப மனுஷனுடைய அறிவு வந்தோடனே மனுஷன் என்னவா மாறிடுறான்? மனுஷன் ஆயிடுறான். எவன் மனுஷனுடைய ஆவியை அன்றி மனுஷனு குறிவுகளை அறிந்து கொள்வான். இப்ப அடுத்த இடத்துக்கு வரேன். எப்ப தேவனுடைய அறிவு உங்களுக்கு வருகிறதோ, கையை தட்டுங்க அவருக்கு. தேவனுடைய அறிவு உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்னவாய் மாறுகிறீர்கள்? தேவனாய் மாறுகிறீர்கள். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். இதைத்தான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள். ஆமென். The knowledge, the level of the standard of knowledge is standard of your life. ஸோ ஆகவே நான் விசுவாசி ஆனது வேற விஷயம். நான் உணர்ந்தாலும் உணராட்டினாலும் தேவன் செய்கிறத செஞ்சுட்டாரு. இனிமேல் நான் கேட்டு ஒன்றை செய்கிற இடத்துல தேவன் இல்லை. உங்கள் பிள்ளை கேட்ட பிறகு பிள்ளைக்கு நீங்கள் வந்து பால் பாட்டில் வாங்கினீங்க. ஏங்க, சின்ன பிள்ளை வெளியே பிறந்து வந்து ஒரு எத்தனை மாதத்தில் பாட்டில் பால்? ஒரு 6 மாதத்தில் அவன் டக்குன்னு எழுந்திரிச்சா, என்ன அது பாட்டில் அங்கேயா? கேட்டால் தானே தருவோம். சரி சரி போய் பாட்டில் வாங்கிட்டு வா. இது என்ன ரப்பரு? என்ன பிராண்டு? ஜான்சன் அண்ட் ஜான்சன் வாங்க தெரியாது உனக்கு? இல்லை, நீங்கள் ஜபத்தில் ரொம்ப தெளிவாக கேட்க வேண்டும். அந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளை எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணும். எதுக்கு நீ ஏணி போடாமல் வெள்ளி அடிக்க போறியா? எதுக்குடா ஹைட் வெயிட்டு கட்டிக்கிட்டு இருக்க நீ? எங்கள் ஏரியாவில் ஒருத்தருக்கு 6 அடிக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? வெள்ளி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜோக் அடிக்கல, சீரியஸ், வெள்ளி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட ஹைட் அவருக்கு அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஆனால் ஹிட்லர் உலகத்தை செஞ்சுட்டான். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்படிலாம் நீங்கள் தெளிவாக கேட்கணும் அப்படின்றாங்க. இல்லாட்டி ஏசுனாரு தெரியாதா? உங்கள் பிள்ளை பாட்டில் வாங்கும்போது ரப்பர் வாங்கும்போது ஜான்சன் ஜான்சன் ரப்பர் வாங்கியா? ஏன் கிணத்தனமாக இருக்கா? இல்லை, எங்கள் அம்மா எங்களுக்கு அப்படி போல. உங்கள் அம்மா அப்படி இருந்திருக்கியா? இப்படி சொல்லியா நீ வாங்கி தரீங்க? தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க, இந்த ஜெபம்ன்றது கடவுளுக்கு எதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுன்னு நினைக்கிறாங்க. அடக்கு பயில அப்படின்றார் கர்த்தர். நான் வந்து கலோக்கியில் சொல்கிறேன். அவர் வந்து அறிவு இல்லாமல் ஆலோசனை அந்த காரப்படுத்துகிற அறிவு கட்டவன் யாருன்னாரு. அந்த கிறுக்கு யாரா? அந்த கிறுக்கு பையனார். இன்னும் நிறைய பேர் சொல்லித்தரேன், கடவுளுக்கு சொல்லிக் கொடுங்க. உன்னை இதே மாதிரி கேட்டுட்டு தென்கொரியாவில் ஒரு பொண்ணு வந்து எனக்கு இத்தனை ஹைட்டில் வந்து என்ன வேணும், இது வேணும், மாப்பிள்ளை வேணும், மாப்பிள்ளை வந்து இப்படி கண் இருக்கணும், காது இருக்கணும், ஜோம் பண்ணிட்டு பாவம் தெருவில் தெரிஞ்சிருக்கு. கடவுள்கிட்டலாம் அப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொன்னா என்ன வேணும்னு கேட்டேன். கருத்தர் சொன்னாராம், நல்ல ஏசி, பெட்டி நிறைய பணம், நல்ல தூக்கம் அப்படின்னா. கர்த்தர் கொடுத்தேன் அப்படின்னு போயிட்டாராம். டக்குன்னு முழிச்சு பார்க்குறான், ஏடிஎம்ல வாட்ச்மேனாக இருக்கான். என்ன ஆண்டவரே, என்னடா பெட்டி நிறைய பணம்டா? ஆமாம், நல்ல ஏசி, அப்படியே தூக்கத்தை போடு, என்கிட்டே வா அப்படின்ட்டு போயிட்டாரான். அவர்கிட்டலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காதீங்க. அவர் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே பண்ணிடுறாரு. ஆமேன். அதான் பைபிள் இருக்கு, எனக்கு ஒரு நாள், உங்களுக்கு ஒரு நாள் எனக்கு 1000 வருஷம். உனக்கு ஒரு நாள்னா எனக்கு 1000 வருஷம். அப்போ உனக்கு 1 மணி நேரம்னா எனக்கு 100 வருஷம். ஆமாம், உனக்கு 1 மணி நேரம்னா எனக்கு 500 வருஷம். 24 போனுங்க 250 வருஷம். அதில் 1 நிமிஷம்னா எனக்கு 25 வருஷம். அந்த கணக்கு. ஒருத்தமே கர்த்தர்கிட்ட கேட்டேன், நான் வந்து ஆண்டவரே நீங்கள் பெரிய ஆள், உங்கள் பணத்துலேருந்து ஒரு ரூபாயை தட்டி விடுங்க என்னன்னா. ஏன்னா உங்கள் இதில் 1 ரூபானா எங்களுக்கு வந்து 50 கோடி 100 கோடியாக இருக்கணும். 1 ரூபா தட்டி விட சொன்னார். 1 நிமிஷம் போரு அப்படின்னாரா. புரிஞ்சவங்க மட்டும் சிரிச்சுக்காங்க, புரியாதவங்க போகிறவர்களே கேட்டுக்காங்க. டோன்ட் இன்ஸ்ட்ரக்ட் காட், டோன்ட் லிமிட் காட். கடவுளுக்கு ஒன்று புதுசாக சொல்லிக் கொடுக்காதீங்க. அதான் நான் சொன்னேன், ப்ரேயரை பற்றி எனக்கு போய் நின்ன உடனே ஸ்கேனிங்.
ஒரு ஸ்கேனிங் மிஷின். அதுக்குள்ள ஒரு பேக்கை விட்ட உடனே அவன் கிளீனா உள்ள என்ன இருக்குன்னு சொல்றான். அப்படிதான் தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது அவர் சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாய், கரெக்டா சொல்லுங்க பாப்பா, நிர்வாணமாய் இருக்கிறது. அப்பேற்பட்ட தேவன். அந்த தேவன்ட்ட எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். அதனாலதான் நீங்க பிள்ளை பிறந்த உடனே வந்து பால் பாட்டிலாம் வாங்கிடுற முன்னாடி, சில பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வாங்கிடுறாங்க. அப்ப நீங்க இவ்வளவு தெளிவா இருக்கும்போது தேவனும் தெளிவா இருக்கிறாரு. நீங்கள் அறிவு வந்த பிறகு உங்களுக்கு ஒன்றை அவர் தரவில்லை, அறிவு வருவதற்கு முன்பாகவே தந்து விடுகிறார். ஆனால் அறிவு வந்த பிறகு அது ஆபரேட் ஆகிறது. நீங்கள் அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கு வேலை செய்கிறது. ஆனால் எப்பவுமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆமென் சொல்லுவோம். அப்ப விசுவாசிகள் ஆன போது அப்ப உங்களுக்கு தெரியல. 28 வருஷம் ஆச்சு நான் ரட்சிக்கப்பட்டு. 28 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் தெரியுது எனக்கு, நான் ரட்சிக்கப்பட்டப்பவே என் மேல ஒரு சீலை போட்டிருக்காரா. பரலோகத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க நான் அழுகெல்லாம் வேஸ்ட்டு. அவர் ஏற்கனவே என் மேல ஒரு முத்திரையை போட்டுட்டாரு. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென் 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 ஆமென். நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவோம். எஸ், இட் இஸ் a finished work. என் அன்புக்குரியவர்களே, முத்திரை ரட்சிக்கப்பட்டது இந்த இடத்துல 100 பேர்னா, 200 பேர்னா, 300 பேர்னா, 300 பேர் மேலே முத்திரை இருக்கு. நீங்க துக்கத்தோட உட்காந்துருந்தாலும், நீங்க வந்து பர்ச தொலைச்ச மாதிரி உட்காந்துருந்தாலும், இல்ல பரவசமா உட்காந்துருந்தாலும், துக்கத்தோட உட்காந்துருந்தாலும், இல்ல துள்ளலோட உட்காந்துருந்தாலும், எப்படி இருந்தாலும் அத்தனை பேரும் மேலையும் கர்த்தர் ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். முத்திரையை போட்டிருக்கிறார். முத்திரையை போட்டிருக்கிறார். முத்திரையை போட்டிருக்கிறார். என் மேல, உன் மேல, அத்தனை விசுவாசிகள் ஆன போது முத்திரை போடப்பட்டு இருக்கிறேன். முத்திரை ஒரு பர்பஸ்க்காக போடப்படுகிற. முதல் கேள்வி, எதற்காக முத்திரை போடுகிறார்கள்? ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. இப்ப நம்ம மேல ஒரு முத்திரை போட்டப்ப தேவன் எதற்காக முத்திரை போட்டாராம்? வாசிப்போம். எபேசியர் 4:30. 4:30. எதற்காக முத்திரை போட்டிருக்க? அந்த முத்திரை எதுக்காக? வாசிப்போம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற, எல்லாம் கை தட்டுங்க அவருக்கு. எந்த நாளுக்கென்று? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? the day of redemption. ஒரு நாள் கர்த்தர் இந்த மீட்கிற நாட்கள் நாள் வரும், என்னுடையவர்களை மீட்கும் காலம். அப்ப எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க வரும்போது என்னை வந்து கூட்டிட்டு போயிருங்க ஆண்டவரே, ஏதோ நான் செஞ்சதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறாம அப்படின்னு பேசும்போது, அந்த மீட்கப்படும் நாளுக்கு அன்னைக்கு வந்து டெசிஷன்லாம் எடுக்கலாம். அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று இப்பவே உங்களுக்கு முத்திரையை போட்டுட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வந்தவர் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தேடிலாம் கூட்டிட்டு போறதில்ல. முத்திரை இருக்கிறவன்லாம் உள்ள வாழ்ந்துவார். அவ்வளோதான். என் மேல ஒரு முத்திரை இருக்கு, உங்க மேல ஒரு முத்திரை இருக்கு. முத்திரையாய் பெறப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட போதே ஆவியானவரோட நீ கனெக்ட் ஆயிருங்க. அபிஷேகம் வேறு, ஆவியானவர் வேறு. அந்நிய பாஷை வேறு, அபிஷேகம் வேறு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அந்நிய பாஷை வேறு, அபிஷேகம் வேறு. அபிஷேகம் பெற்று நீங்கள் அந்நிய பாஷை பேசாமல் இருக்கலாம், அதற்காக அபிஷேகம் பெறலன்னு அர்த்தம் கிடையாது. அல்லது ஆவியானவரை பெற்று அபிஷேகம் பெறாமல் இருக்கலாம், அதற்காக நீங்கள் அபிஷேகம் பெறலன்னு அர்த்தம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டதே ஆவியானவருடைய வேலை. நீங்க ரட்சிக்கப்பட்டோன்னு ஆவியானவரோட கனெக்ட் ஆகிறீங்க. அப்பவே ஆவியானவரால் ஒரு முத்திரை போடப்படுகிறீர்கள் நீங்கள். அப்ப அந்த முத்திரை மீட்கப்படும் நாளிலே நான் பரலோகத்துக்குள்ள உள்ள போயிருவேன்றதுக்கான என் மேல விழுந்த முத்திரை அது. அவ்வளவுதான். நான் சொல்ற புரியுதா? வெண்டைக்காய் கடைக்கு போறீங்க, போனவன என்ன செய்றீங்க? எந்திரிச்சு உடைக்கிறீங்க. இப்பெல்லாம் உடைக்க முடியும், பாக்கெட்டுக்குள்ள போட்டாங்க, விரல உடைச்சிருவான் அவன். சட் உடைச்சதை ஃபுல்லாக என்ன செய்றீங்க? பேக்ல போறீங்க. என்ன அர்த்தம்? இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போறேன்னு அர்த்தம். பொங்கலெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? உடைச்சிட்டாரு. நம்ம எல்லாம் உறுதியாக வீட்டுக்கு போகிறோம். இனிமேல் உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே என்னை கைவிடாதிரும் நாதா என்கிற பாடலை பாடுகிற நேரம் இது அல்ல. நீங்கள் விசுவாசிகள் ஆன போதே முத்திரை போடப்பட்டீர்கள். ஸோ ஹெவன் நமக்கு ரிசர்வ்டு பிளேஸ். ஆமென் சொல்லுவோம். we are reserved for heaven. நாம் பரலோகத்திற்காக ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்ம மீது ஒரு முத்திரையை தேவன் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்து. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா கன்ஃபார்மா நீங்க எங்க தான் போக போறீங்க? அதனால தான் என்ன அனைவரும் சொல்லுவாங்க, இல்லை சார் இந்த ரட்சிப்பு வேற சார், நித்திய ரட்சிப்புன்னு ஒன்று இருக்கு, நீங்க 3 ரட்சிப்பு இருக்குன்னு. எங்கிட்ட இருந்தேன் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல எனக்கு.
3 ரட்சிப்பு இருக்கு. ஒன்று ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. அடுத்து அடுத்து டெய்லி நீங்க ரட்சிக்கப்படணும். காலையில் எந்திரிச்சு இது அன்றாட பலி. அடுத்து அவர் வரும்போது ரட்சிக்கப்பட்டு நீங்க பரலோகத்துக்கு போகணும். அதுக்கு பிறகு தான் நித்திய ரட்சிப்பு, நித்திய மீட்புன்னு. இதெல்லாம் பைபிளில் இல்லவே இல்லை. பைபிள் தெளிவாக சொல்லுது, ஒரே பலியினாலே நம்மை பூரணமாக்கி நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். நித்திய ரட்சிப்பு. நீங்கள் வாங்கின ரட்சிப்பு டெம்பரவரி ரட்சிப்பு கிடையாது, நித்திய ரட்சிப்பு. நீங்க வாங்கின ரட்சிப்பு மீட்பு டெம்பரவரி மீட்பு கிடையாது, நித்திய மீட்பு. பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க, கட்டாயம் பரலோகத்துக்கு வந்துடுவீங்க. ஆமென். நான் உங்களை அங்கே பார்க்குறேன், அங்கே பார்க்குறேன். இதுதான் இயேசு சொன்னார், நான் போய் நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வரும்படிக்கு உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண. அவர் சொன்னார், சீசனில் பார்த்தவங்க எல்லாருக்கும் நாங்கள் போய் இடம் ரெடி பண்ணுறேன்னா, டக்குன்னு சீசனில் நீங்கள் இருந்தால் என்ன கேட்டிருப்பீங்க? அப்போ நாங்கள் வர்றது கன்ஃபார்ம் தானா? கன்ஃபார்ம்னால வீடை கட்டுறேன். வராத ஆளுக்கு எப்படி சார் சீட்டு போட முடியும்? அவன் வர்றது கன்ஃபார்ம்னால தான் அவர் செய்கிறார். அதை யூதாஸ் போகல சார், யூதாஸ் போகணும்னு அவன் மேல் முத்திரையே அவர், அதான் மேட்ரு. அவன் தனக்குரிய இடத்திற்கு போனான்னு தான் பைபிள் சொல்லுது. இங்கே வரவே மிஸ் பண்ணினான்னு சொல்லவே இல்லை. எங்களில் ஒருவனா எண்ணப்பட்டவன் தனக்குரிய இடத்திற்கு, எது அவனுக்குரிய இடம் எது? ஆமாம், பாதாளம். அவன் சொன்னான் தனக்குரிய இடத்திற்கு போகும்படிக்கு இதை மிஸ் பண்ண அப்படின்னா. ஸோ எல்லாருக்குமே டெஸ்டினேஷன் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுருச்சு. நீங்கள் பெற்ற ரட்சிப்பும் நீங்கள் பெற்ற மீட்பும் ஏதோ நீங்கள் பார்த்து பாதுகாத்துக்கிற மாதிரி விஷயம் கிடையாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த மீட்புக்கு பெயர் நித்திய மீட்பு. அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வாசிப்போம் எபிரேயர் 9:12. ஒரு சில வசனங்களை இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 10-20 வசனத்தை மட்டும் நிறையா வாசித்து உங்கள் மனதில் நான் முத்திரை போடப்பட்டவன் என்பதை முத்திரையாய் பதித்து அனுப்ப விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நீங்க பெற்ற மீட்புக்கு பேர் என்ன? நித்திய மீட்பு. இது கொஞ்ச நாள் இருக்கிற மீட்பு அல்ல, நித்திய மீட்பை உங்களுக்கு அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாம் பரலோகத்துக்கு போவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசிகளான போது முத்திரை போடப்பட்டோம். இந்த வசனத்தை நீங்க இடையில சொல்லிக்கிட்டே வரணும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிகளான போது முத்திரை போடப்பட்டோம். விசுவாசிகளான போது மீட்கப்படும் நாளுக்கென்று நாங்கள் முத்திரை போடப்பட்டோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். நாம் விசுவாசி ஆனபோது பரலோகத்துக்கு நுழைவதற்கு தேவையான நீதி நமக்கு என்ன செஞ்சிருச்சா? கிடைச்சிருச்சு. அந்த நீதி கிடைச்சிருச்சு. எவ்வளவு இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியுமோ, எவ்வளோ மார்க் இருந்தால் நீட்டுக்கு போக முடியுமோ, நீ இது மெடிக்கல் காலேஜ் போக முடியுமோ அவ்வளவு பெற்றுக்கொண்டது போல, எவ்வளவு நீங்கள் நீதி இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியுமோ அவ்வளவு நீதியை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போதே பெற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்டபடினால் நீங்கள் அடைந்த நீதிக்கு முத்திரையாக. ரோமர் 4:11 வாசிப்போம். 4:11. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் பரலோகத்துக்கு நுழைவதற்கான நீதியை அடைய போறீங்களா, இல்ல அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல அடைஞ்சிட்டீங்களா? சொல்லுங்க. ஆர் யூ குவாலிஃபைடு ஆர் நாட்? ஆர் பீயிங் குவாலிஃபைடு? யூ ஆர் குவாலிஃபைடு. யூ ஆர் ஆல்ரெடி குவாலிஃபைடு. நீங்கள் ஏற்கனவே பரலோகத்தில் நுழைவதற்கு தேவையான நீதியை அடைந்து, சொல்லுங்க, விட்டோம். நீங்கள் அடைந்து விட்டீர்கள். அடைந்து விட்டீர்கள். சொல்லுங்க, நான் அடைந்துன்னு சொல்லுவேன், நீங்க விட்டீர்கள் சொல்ல. அடைந்து. ஆமென், அடைந்து விட்டீர்கள். பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் தான் அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். அடையாளத்தை பெற்றான். முத்திரையாக ஒரு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடைந்த நீதிக்கு அடையாளமே அவனுக்கு விருத்த சேதனம்ன்ற முத்திரை. நமக்கு அடைந்த நீதிக்கு அடையாளம் பரிசுத்தாவி என்கிற முத்திரை. ஸோ நாம் எல்லோரும் நீதியை அடைந்திருக்கிறோம். பரலோகத்திற்கு போவதற்கான முழு தகுதியும் நீதியும் எனக்கு இருக்கிறது. நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த முத்திரையை பற்றி நம்ம படிக்க போகிறோம்.
முத்திரையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ள இப்போ 100 கேள்வி வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த முத்திரையை பற்றி படிச்சிட்டிங்கனாலே புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே தகர்த்துரும். இந்த திரும்ப திரும்ப இந்த மாம்சம் பாருங்க அப்படியே உட்காந்து ஒரு ஓரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கும். சில தேவையில்லாத வந்து பேசிக்கிட்டே இருக்கும். இந்த தேவையில்லாத பேசுகிறத நீங்கள் ஜெயிக்கிறீங்க பாருங்க, அதுதான் வந்து நீங்கள் சாத்தானை ஜெயிக்கிறத ஒழிய போராட்டம் கிடையாது. இந்த மாம்சத்தை என்னைக்கு இக்னோர் பண்ணி தேவன் சொல்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்பி சின்ன பிள்ளை மாதிரி ஏற்றுக்கிறீங்களோ அன்றைக்கு தான் நீங்கள் அந்த தகுதியை வந்து உணர்ந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. முத்திரைன்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் லாஜிக்கே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க. முத்திரைன்னு வந்துருச்சுன்னா லாஜிக்கு கிடையாது, அதுக்கப்புறம் கேள்வி கிடையாது, அதுக்கப்புறம் ரீசன் கிடையாது, அதுக்கப்புறம் கொஸ்டின் கிடையாது. முத்திரை வந்துருச்சுன்னா அடிச்சு தகர்த்தரணும், அவ்வளவுதான். அகாஸ்வேர் ஒரு முத்திரையை போட்டு யூதர்கள் 120 தேசங்களிலும் எங்கெங்கெல்லாம் இருக்கிறானோ அத்தனை யூதர்களையும் காலி பண்ணு சொன்னப்ப பெரியவர்கள், சிறியவர்கள், பிரபுக்கள் வந்து முதியவர்கள், குழந்தைகள் முதற்கொண்டு அத்தனை பேரையும் கொல்லும்படிக்கு ஆமான் அந்த முத்திரையை போட்டு விட்டான். இப்ப அந்த முத்திரை போகும்போது அதுக்கு முன்னாடி சின்ன குழந்தை பார்ப்பானா? லாஜிக் என்ன சார், சின்ன பிள்ளைங்க விட வேண்டியதானங்க. லாஜிக்கு இங்கே இடமே கிடையாது. இங்கே என்ன போட்டிருக்கு முத்திரையிலோ அதை நாங்கள் செயல்படுத்திடுவோம். புரியுதா உங்களுக்கு? ஆமே. முத்திரை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் லாஜிக் பேசவே கூடாது. என் மேலே ஒரு முத்திரையை போட்டு பரலோகத்துக்கு வான்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் எவனும் லாஜிக் பேசவே சொல்லுங்க. ஆமே. உன் மேலே முத்திரையை போட்டுட்டாருன்னா, உன்னை நீதிமான்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் எவனும் லாஜிக் பேசவே முடியாது. ஏன்னா முத்திரை அப்படின்னா அத்தாரிட்டி. அது வந்து எழுதினவருடைய என்னது, எழுதினவருடைய அதிகாரம். முத்திரை போட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் எவனும் எதிர்த்து பேச கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், வந்து நீங்கள் வந்து இவர் பரலோகத்துக்கு வருவாரா? மண்டையில் போட போகிறேன் போடா. இவர் வருவாரா? அவர் வருவாரா? ராஜாவின் முத்திரைக்கு எதிராக எவனும் பேசவே முடியாது. இப்போ என்ன சொல்ல வர, நான் முதலாவது நீயே பேச முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீ அடிமையாக உன்னை விட்டு இருக்கிறாய். எகிப்துக்கு போக மாட்டேன்னு சொன்னா ஆனா அவனை தூக்கிட்டு போனாங்க. நீ பரலோகத்துக்கே வரமாட்டேன்னு சொன்னாலும் உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் இப்ப வந்து ஒவ்வொருத்தரும் மரிச்ச பிறகு தூக்கிட்டு போறாங்க. ஆமென் சொல்லுங்க. நான் முத்திரை போடப்பட்டு இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. ஆகையால் என்னுடைய எண்ணங்கள் என்ன சொன்னாலும், என் மனசு என்ன லாஜிக் பேசினாலும் அந்த கேள்விக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. நான் பரலோகத்துக்கு போகும்படிக்கு நான் விசுவாசியான போது என் மேலே ஒரு முத்திரை இருக்கிறனால இங்கே எதிர்பேச்சுக்கு இடமே இல்லை. நான் பரலோகத்துக்கு போகிறது உறுதியாகிவிட்டது. பரிசுத்த ஆவியானவர் கண்களை திறப்பாராக. உங்கள் ப்ராப்ளமே லாஜிக் பேசுறது. உங்கள் ப்ராப்ளமே முந்தானத்து காலையில் இந்த இது பண்ணமே, நேற்று மதியம் அதை பண்ணமே, போன வருஷம் இதை பண்ணமே, என் இளம் வயதின் பாவத்தை நினையாதுரும். நீ இப்படி புலம்பிக்கிட்டே இரு, நான் ஒன்றும் பேச முடியாது. நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா சந்தோஷமாக வந்து சேருவார். புரியலன்னா அழுதுட்டு வந்து சேருவார். நீ வந்து சேருறது உறுதி. ஏன்னா உன் மேலே நான் என் முத்திரையை போட்டேன். உன்கிட்ட கேட்காம போடல. நீ சொன்ன இயேசுவே ஆண்டவர் நீல, அப்போ பொத்திக்கிட்டு பேச உட்கார வாயை பொத்திட்டு. நான் ஆண்டவனா நீ ஆண்டவனா? நான் தானே ஆண்டவன். அப்போ அமைதியாக இருக்கும். ரொம்ப வயலண்டாக ஸ்டார்ட் பண்ணாரு யோபு, சைலண்டாக முடிச்சாரு. என்ன சார் வயலண்டாக ஸ்டார்ட் பண்ணி சைலண்டாக முடிச்சிட்டாரு. வாயை பொத்தி கொள்ளுகிறேன்ட்டான். அப்படியே உட்காருனாரு. பிச்சுக்கூடாது. லாஜிக் பேசாதீங்க, சின்னு பேசாதீங்க, பலவீனம் பேசாதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் உன் மேலே முத்திரை போட்டுட்டேன்னா எல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளவுதான். அவர் சர்வ ஞானி, சர்வ வல்லவர். அதுக்கு மேல பேசாத, அதுக்கு மேல பேசாத. தேவன் என்னையும் உன்னையும் நான் விசுவாசி ஆனபோது முத்திரை போட்டுட்டார். சகலத்தையும் அறிந்தவர் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு மேல நீ என்னடா பேசுறது நீ? ஸோ இன்றைய பிரச்சனை என்னவென்றால், மனிதன் தன்னை வச்சே தான் தேவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நேற்று அழுது ஒப்பு கொடுத்தான் உபவாச ஜெபத்தில், உன்னை கர்த்தர் அணைச்சிக்கிட்டாரு. அடுத்த நாள் தப்பு பண்ணணும் கோபம் ஆயிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு இவன் தப்பு போடுவான்னு அவர் நினைக்கவே இல்லை. அட பாவி, நல்லவன் நினைச்சானடா.
இப்படி பதறினார்னா அவருக்கு பேர் கடவுளே கிடையாது. ஏன்னா நேற்று இருக்கும்போதே அவருக்கு இன்னைக்கு தெரியும், நாளைக்கு தெரியும், நாளை கழிச்சு தெரியும். இன்னைக்கு நீ நல்லவன், ஆனா நாளைக்கு நீ தவறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு உன்னை கட்டி பிடிச்சாரு. கை தட்டுங்க. ஆமென்.